ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலில் சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதி விடிய விடிய அவங்க தண்ணியெல்லாம் எடுத்து அவங்க ஊற்றிட்டுருக்குறாங்க. அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா கர்ணாவும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்துமதிக்கு தெரியாமல் அடுத்தது அந்த போட்டியிலே வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரிக்கு கிருபா அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குற மாதிரிக்கு கொடுத்து அதை தண்ணியை ஊற்றி அதை கிழிச்சு போட்டுருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத இந்துமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படவும் சித்ரா அழுதுகிட்டே போகிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கிழிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்துமதி அந்த சர்டிஃபிகேட்டை எடுக்கிறாங்க. அப்போ கிருபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணுக்கு கூடி சீக்கிரத்தில் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அதனால என் பொண்ணுக்கு நீ நல்லது பண்ணணும்னு சொல்லி நினச்சேன்னா என் பொண்ணை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ அவகிட்ட புத்திமதி சொல்லு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்துமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எப்படியா நம்ம தடுத்து தீரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்துமதி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க இந்துமதி அங்கே வீட்டுக்கு வரவோ அப்போ சர்டிஃபிகேட்லாம் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அதை பத்திரப்படுத்தி வைக்கவும் அப்போ கர்ணா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு இப்போ மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான், அவரை பற்றி நீ புரிஞ்சிக்காம நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. என்ன இருந்தாலும் சரி நீ சித்ராவுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ பண்ணினாலும் சரி, ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்ய போறாரு. கூடிய சீக்கிரத்திலே அவர் சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அதனால இன்னும் நீ சித்ரா விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. பாத்தியா, ராத்திரி விடிய விடிய உன்னை தண்ணி எடுக்க வச்சாரு. அதே போலதான் இன்னும் நீ அவர்கிட்ட எதுவும் பண்ணாம இருந்தாலே சரி அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே இந்துமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதை சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? சித்ரா சின்ன பொண்ணு, அவ இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறா, அவளை போய் நீ இப்படிலாம் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ அதை கேட்டுட்டு இந்த மாதிரிக்கு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அந்த பொண்ணோட மனசை கொஞ்சம் கூட யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? அவர் தான் புரியாம அப்படி பேசிட்டு இருக்காருன்னா நீங்க இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. சித்ராவோட மனசு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் யாருமே நினைக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கர்ணா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரிதான், ஆனால் அண்ணன் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவர் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா இந்துமதிக்கு கையெல்லாம் வலிக்குது போலுக்கு. அவங்க கையெல்லாம் அப்படியே ஊதி விட்டுட்டு இருக்கவும் உடனே கர்ணா பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை அவங்க தொடும் போது உடனே கையை தட்டி விட்றாங்க. இங்கே பாரு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயின்மெண்ட் போய் எடுத்துகிட்டு வராங்க. உன் கையை கட்டண ஆயின்மெண்ட் போட்டு விடுது அப்படின்னு சொல்லவும் உடனே ஃபஸ்ட்டு இந்துமதி வேண்டான்னு சொல்லுதாங்க. அப்போ கர்ணா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு அதாவது டாக்டர்கிட்ட போனேன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா, அதே போல தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க கையில் ஆயின்மெண்ட் எடுத்து அவங்க போட்டு விடவும் உடனே இந்துமதியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கையை நீட்டுறாங்க. அப்போ அவங்க ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சுகுணாவை தான் காட்டுறாங்க. சுகுணா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ நம்ம நினச்சது நடந்து போச்சு அப்படிங்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சுகுணாவோட அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் நினச்ச மாதிரிக்கு அவள் போட்டியில் ஜெயிச்சிருவான்னு நினச்சேன், ஆனால் அது மாதிரி ஜெயிச்சிட்டா. அதே மாதிரிக்கு சர்டிஃபிகேட்டை சித்ரா கையில் வாங்கி கொடுத்துருவான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அந்த கிருபா பற்றியா எப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து அது இல்லாமல் ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்லவும் சரி நான் இப்போ போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு சுகுணா அவங்க அந்த ஷெட்டுக்கு வராங்க. அங்கே பார்க்கும்போது உடனே பார்த்தோம்னா சுகுணா அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா கர்ணா அவங்க இந்துமதி கையில் மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சுகுணா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே அவங்க ரெண்டு பேருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே உடனே இல்லை அவள் கையிலலாம் இந்த மாதிரிக்கு அதாவது புண்ணா இருக்குது, அதனால தான் ஆயின்மெண்ட் போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது நீ எதுக்காக போடுற அப்படிங்கும் போது வேற யார் இருக்கிறா, நான் தானே போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ தள்ளு நான் போடுறேன் அப்படின்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோவத்தோட அவங்க திட்டிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சுகுணா இந்துமதி கையில் அந்த மருந்தை போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் ரெண்டு ஒரு சேத விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும் நான் மட்டும் இப்போ வரலன்னா என்ன ஆயிருக்கும், இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி அவங்க கர்ணாவே பார்த்துட்டு இருக்கவும் கர்ணாவும் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது என்னம்மா அங்கே நின்றுட்டு இருக்கிற, நீ போன வார் அப்படின்னு சொல்லவும் உடனே கர்ணாவும் வெளியே வந்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே கிருபா கிட்ட திவாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா நான் கூட பயந்துட்டேன்னா அந்த போட்டியில் அவள் ஜெயிச்சதுமே நீ சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவேன்னு சொல்லி நான் கூட பயந்துட்டேன், ஆனால் நீ கண்ணை காட்டினதுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்படிங்கும் போது உடனே கிருபா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னை பற்றி அவங்களுக்கு தான்டா புரியாது, ஆனால் உனக்கு கூடவே தெரியல அப்படிங்கும் போது இல்லைண்ணா அதுதான் புரிஞ்சுக்கிட்டனால தானே நான் தண்ணி எடுத்துகிட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் நான் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஏற்ற தம்பி தாண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பாரு இந்த இந்துமதியை நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது சுகுணாவை கூப்பிடுறாங்க. அப்போ சுகுணாவும் வரவும் உடனே என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இந்துமதியை போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும் போது போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா உடனே சுகுணாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க இந்துமதியை கூப்பிடுறாங்க. ஒன்று அவர் கூப்பிடுறாரு அப்படிங்கும் போது உடனே இந்துமதியை வராங்க. அப்போ
வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா பேசாம நீ அங்கேயே இருந்துகிட்டேன்னா எப்படி, உன்னை சும்மா இருக்கிறதுக்காக நாங்க அழைச்சிட்டு வந்த, வீடெல்லாம் பெருக்கி வாசல்லாம் வந்து பெருகி கோலம் விடு, அதுக்கப்புறமா வந்து வீடெல்லாம் வந்து தொடச்சு வை, சமையல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அப்ப இந்துமதி பாக்குறாங்க உனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் சொன்ன வேலையெல்லாம் நீ செய்ய அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு இந்துமதி பார்த்தோம்னா வாசலாம் பெருக்கி அவங்க கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தோம்னா போனாவை தான் காட்டுறாங்க. போனா அங்கே வராங்க. வந்ததுமே நீ கோலமாக போட்டுட்டு இருக்கிற, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கர்ணா வந்து நின்றுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க பார்க்குறாங்க இவ கோலம் போடுறா, அவன் என்னன்னா வந்து அவள் கோலம் போட்டதை ரசித்து வர பார்த்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா போனா வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அந்த கோலத்திலே அவங்க ஊற்றி விட்டுருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கர்ணாவும் இந்துமதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இப்படி தண்ணியை ஊற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி கேட்டுட்டு இருக்கும்போதே, இது பார்த்தா கோலம் மாதிரிக்கா தெரியுது, அலங்கோலம் மாதிரிக்கு இருக்குது, ஒழுங்கு மரியாதையா நல்லவா ஒரு கோலத்தை போட்டு விடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்துமதி சரின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் வாசல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்க கோலத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னம்மாம்மா நீங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு போனா வந்து அவங்க கர்ணாவோட கையை பிடிச்சி அவங்க இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பாரு வீடெல்லாம் வந்து எவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி விடு அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதி வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன இதுலேயே இருந்துக்கிட்டேன்னா அப்புறம் சமையல் எங்கே பண்ணுறதுக்கு, சீக்கிரமாக போய் சமையல் பண்ணு, டைம் ஆகிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அடுத்த பார்த்தோம்னா சமையல்லாம் வந்து இந்துமதி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ போனாவுக்கு சாப்பாடு பரிமாறி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க இந்துமதியோட அக்காவை தான் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருக்குறோம் நீ எப்படின்னு சொல்லவும் உடனே நாங்கள் வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துமதி வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி அங்கேருந்து கிளம்பவும் உடனே புவனா வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நீ எங்கே பாதியில் கிளம்பி போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து இந்துமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு நீ சொன்ன வேலை எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறேன், இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் என்னன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்துடுது அப்படிங்கும்போது இங்கே பாரு உனக்கு பணம் வேணும்னா நாங்கள் சொல்கிறதா நீ கேட்டு நடக்கணுமே தவிர உன் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் இருந்து கிளம்பி போயிட முடியாது, ஒழுங்கு மரியாதை எனக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு எனக்கு துணியெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் துவைக்க வேண்டியது வேலை வர இருக்குது, எல்லாத்தையும் துவைச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் நீ போனா போற அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே இந்துமதி வந்து சொல்லிட்டாங்க ஒழுங்கு மரியாதை என் கையை விட்டுன்னு சொல்லிக்கிட்டு நான் எங்கள் அப்பாவை பார்த்தே தீர்வுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத போனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சொல்ல கேட்காம இவங்க இருந்து கிளம்பி போவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து இந்துமதி அழுதுகிட்டே நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்கே அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கவும் அப்போ இந்துமதி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீ அங்கே எதுக்காக போன, பணத்துக்காக தானே போன, ஆனால் நீ பாட்டுக்கு அங்கே இருந்துகிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பிரியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு இந்துமதி நீ அங்கே போனதுக்கு அப்புறமா எங்கள் 2 பேருக்கும் ஒரே பிரச்சனையாக இருந்துட்டு இருந்தது, அதனால தான் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படியே ஒரு நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்துமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் அந்த காரணம் உனக்கு பணம் தருவானா தரமாட்டானா அப்படிங்கும்போது அவன்கிட்ட பணத்தை வாங்குறதுக்காக தானே நானும் அங்கே இருக்கிறேன், கண்டிப்பாக அவன்கிட்ட பணம் இல்லாமல் வாங்காம நான் அங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க இந்துமதியோட அக்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் வாழ்க்கையே நாசமாக போச்சுது, அன்னைக்கே நான் என் கதையை நான் முடிச்சிருப்பேன், ஆனால் நீ தான் வந்து தடுத்து நிறுத்தின, இப்போ பாரு என் வயிற்றுல உள்ள குழந்தை இப்போ வந்து எப்போ வெளியே தெரிய போகுதோ சொல்லிட்டு நான் பயத்திலே இருந்துகிட்டு இருக்கிறேன், என் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்குது, அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் எத்தனை நாளைக்கு தான் என் வயிற்றுல உள்ள குழந்தைய நான் மறைச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுக்குள்ளேயும் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா போனா வந்து கிருபா கிட்ட வந்து இந்துமதியை போட்டு அவங்க நல்லாவே போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது கடையில் கர்ணாவையும் காட்டுறாங்க. இது எல்லா பிரச்சனையிலேருந்து இந்துமதியை கர்ணா வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இது மட்டும் இல்லாமல் கிருபா கிட்ட இருந்து 10 லட்ச ரூபா பணத்தை அவங்க எப்படி வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.